பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளையேற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே ஒன்றுமளவு மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் சீரியல் போட்டுக்குதா போட உள்ள சீரியல் ஒரு பெருஞ்சோ சீரியல் லைட்டு போட்டுக்குதா பாருங்க கரண்ட் இல்லையா அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவதே என்று ஏற்றியவரல்லவா அந்த வள்ளற் பெருமான். அன்றிலிருந்து இன்று வரை கோடிக்கணக்கான மக்கள் சத்திய ஞான சபையில் ஆண்டுதோறும் ஜோதி தரிசனம் பெற்று வருகின்றார்கள். வள்ளலாரின் 8ஆம் நூற்றாண்டில் தந்தை ராமய்யப் பிள்ளை இறைவனடியை வேலூர் மாவட்டம் பாகாயம் சாமி நகர் குழந்தைகளை அழைத்து கொண்டு தான் பிறந்த ஊராக்கிய பொன்னேரிக்கு சென்று சில காலம் வாழ்ந்தார். பின்னர் சென்னைக்கு சென்றார். வள்ளலாரின் மாநில துணை வணிக வரி அலுவலர் காஞ்சிபுரம் மகா நடராஜன் சென்னை வந்தவராகி குடும்பம் நடத்தி வந்தார். வள்ளலார் நாடொருமையையும் ஒவ்வொரு வட்டமாக வளர்ந்து வந்தார். அண்ணா சமாதியின் பிள்ளை நடந்து முடிந்த வள்ளலார் 50 அருள் விழாவிற்கு ரூபாய் 500 வழங்கினார்கள். மேலும் மாதந்தோறும் இந்த தேவகாரணிக்காக சில மளிகை பொருளை வழங்குகின்றார்கள். அவருடைய அன்பு வீடியோ லைன்ல நின்று வாங்குங்க. 2 வாங்கிட்டீங்களா? பிச்சை பண்ண பின்னாடி லைன்ல நின்று எல்லாரும் அவங்க வாங்க திருப்பணும் வாங்க சாமி நகரில் வசித்து வருகின்ற மாநில துணை வணிக வரி அலுவலர் தயவு திரு நடராஜன் மகேஸ்வரி நடராஜன் குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகைகள் செஞ்சு வழங்குகிறோம். சென்னை டிசிஎஸ்சில் பணி செய்து வருகின்ற அவருடைய அன்பு மகள் சொர்ணா இந்த ஜீவகாரணிய பணிக்காக மாதந்தோறும் அவர்களால் முடிந்த மளிகை பொருட்களை வழங்குகின்றார்கள். அவர்கள் அன்பு குடும்பம் உடல்நலம் செல்வவளம் மனவளம் பெற்று வாய்வாங்க என்னுடைய குற்றத்தை எனக்கு அறிவித்து அதனிடத்தை ஆடாமல் அசையாமல் நிலைத்து நிற்கின்றார். எந்த பயனையும் எதிர்பாராமல் எனக்கு இந்த வேதத்தை சொல்லவில்லை. எப்படி பொறுப்பேன் ஐயா என்று மனம் கற்று பாடுகின்றார். சென்னை பாகாயம்
சாமி நகரில் வசித்து வருகின்ற தயவு திரு நடராஜன் திருமதி மகேஸ்வரி அவருடைய அன்பு மகள் சொர்ணா டிசிஎஸ்ஸில் பணிபுரிகின்றார். அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகையாளர்களை வழங்குகின்றோம். நடந்து முடிந்த தேவகாருண்ய பணிக்காக அவர்கள் 500 ரூபாயும் மாதந்தோறும் அவர்களால் முடிந்த மளிகை பொருளையும் வழங்கி வருகின்றார்கள். அவர்களுடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகையாளர் கஞ்சி வழங்குகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாள்தோறும் சங்கமோட்டத்தில் சென்று வழிபாடு செய்வதையே வழக்கமாக கொண்டார். ஆறுமுகனை துதிப்பதில் ராமலிங்கத்திற்கு அளவிலாத ஆனந்தம். கந்தசாமி கோயில் என்று அழைக்கப்பட்டார் திருக்கோயிலை வழிபார் சங்கமோட்டம் என்றே பாடினார். அந்த அருட்பெயரை இன்னும் நிலைத்துவிட்டது. வள்ளல் பெருமான் முதலில் பாடியதை தெய்வமணி மாலையும் கந்தர் சரணப்பத்தும் தான். வள்ளலாருக்கு இருந்த பெரிய ஆசையெல்லாம் ஓங்கி வளர வேண்டும் என்பதுதான். திருவாகிய செல்வம் ஓங்க வேண்டும், புண்ணிய செயல் ஓங்க வேண்டும், அன்பருக்குள்ளே அற்புதம் ஓங்க வேண்டும், தெரிந்த அறிவு நிறைந்த இன்பம் ஓங்க வேண்டும், அன்பர்கள் முருகப்பெருமானிடத்து பெறும் வரம் ஓங்க வேண்டும், அன்னையாம் திருமகள் வழங்கும் நலம் ஓங்க வேண்டும், அமுத நிலையும் ஞான உருவ நிலையும் நிறைவும் ஓங்க வேண்டும். கலாபமயிலில் மூன்று வரும் கந்த பெருமானின் அந்தம் மிகுந்த சுந்தர திருவடினம் உள்ளத்தில் ஓங்க வேண்டும். அவன் அருளால் உயிர் குலங்களிடையே ஆன்மநேய உறவு ஓங்க வேண்டும். இவை அனைத்தும் பெற்று மானிடம் என தழைத்து ஓங்க வேண்டும். அந்த நாள் எப்பொழுது என்று ஏற்றுகின்றேன் என்று பாடுகின்றார். 23 முறை ஓக்க ஓக்க என்று வருவார். அந்த திருப்பாடலை அருட்பாடலை அமைத்திருக்கின்றார். புண்ணிய செயல் ஓங்கி அன்பருள் திறன் ஓங்கி செல்வம் ஓங்க தெரிவோங்கி அறிவோங்கி நிறைவான ஓங்க தயவு திருவாளர் நடராஜன் மகேஸ்வரி அவருடைய அன்பு மகள் சொர்ணா டிசிஎஸ் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகையாளர் கஞ்சி வழங்கப்பட்டது. அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். அவருடைய அன்பு மகளுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடைபெற இறைவனை பிரார்த்தனை செய்து வேண்டுகிறோம். வாழ்க வளர்க வளம் பல